சமாஹிதலிங்கம் ஜன்மய துக்க விநாசனலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 17ஆம் நாள் 1/7/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கின்ற வகையிலே இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மங்களவாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் பல்வேறு சிவன் ஆலயங்களிலே இந்த ஆனி உத்தரத்தை முன்னிட்டதாகிய மகோத்சவத்திலே இன்று ரத உற்சவம், தேர் திருவிழா. இந்த தேர் திருவிழா சிறப்பாக நடைபெறும். அந்த வகையிலே யாழ்ப்பாணம் புலோலி பசுபதீஸ்வரர் தேவஸ்தானம் என்கின்ற பருத்தித்துறை சிவன் தேவஸ்தானத்தினுடைய தேர் திருவிழா இன்றைய தினம் சிறப்பாக நடைபெற உள்ளது. அதேபோல சித்தங்கேணி சிவன் ஆலயத்திலே இன்றைய தினம் இந்த தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதேபோல அம்பாறை வீரமுனை சம்மாந்துறை வீரமுனை சிந்தா யாத்திரை பிள்ளையாருடைய ரத உற்சவம், தேர் திருவிழா இன்றைய தினம். மட்டக்களப்பு வாழைச்சேனை கைலாச பிள்ளையார் ஆலயத்தினுடைய தேர் திருவிழா. இவ்வாறு இந்த பல்வேறு ஆலயங்களிலே இன்று ரதோற்சவம் நடைபெறும். நாளைய தினம் ஆனி மாதத்து உத்தர நட்சத்திரத்திலே தீர்த்த உற்சவமாக கொண்ட ஆலயங்களில் இன்று தேர் திருவிழா. அது மட்டுமல்லாமல் நாளைய தினம் இந்த ஆனி உத்தரத்திலே பல்வேறு ஆலயங்களிலே தீர்த்த உற்சவங்கள் நடைபெற இருக்கின்றன. இவ்வாறு இந்த சிறப்பான உற்சவங்களிலே நாம் அடியவர்களெல்லாம் சென்று இறை பிரார்த்தனையிலே ஈடுபடுகின்ற பொழுது, நாம் ஆலயங்களுக்கு செல்லுகின்ற பொழுது குறிப்பாக தாய்மார்கள், பெண் பிள்ளைகள் தலைவிரி கோலத்தோடு செல்லக்கூடாது. ஆலய வழிபாட்டுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது தலைவாரி பின்னி கட்டி பூச்சூடி செல்ல வேண்டும். தலைவிரி கோலத்தோடு செல்வது அபசகுனத்தை குறிக்கும். இன்று எங்கு பார்த்தாலும் இது ஒரு நாகரீகம், அழகு என்று நினைத்து கொண்டு நாம் செய்கிறோம். அது ஒரு அபசகுனம் என்பதனை மறந்து விடுகிறோம். இதனை பெற்றோர்களும் சொல்லிக் கொடுப்பதில்லை பிள்ளைகளுக்கு. அது ஒரு நாகரீகமாக வந்து கொண்டிருக்கிறது. தலைவிரி கோலத்தோடு ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடாது. அது மற்ற காரியத்துக்குத்தான் தலைவிரி கோலத்தோடு நிற்கிறது, தலைவிரி கோலத்தோடு ஒப்பாரி வைக்கிறது, தலைவிரி கோலத்தோடு அழுது கொண்டு இருப்பது, இவையெல்லாம் மற்ற காரியங்களுக்கு. ஆலய வழிபாட்டுக்கு நாம் தலைவிரி கோலத்தோடு செல்லக்கூடாது. அவ்வாறு செல்லுவதை விட நாம் ஆலயங்களுக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தாலே பெரிய புண்ணியம் கிடைக்கும். அவ்வாறு இந்த பாவமான காரியங்களை நாம் செய்யக்கூடாது. ஆலய வழிபாட்டுக்கு செல்லுகின்ற பொழுது ஆண்கள் வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். தாய்மார்கள் பட்டு சேலை அணிந்து செல்ல வேண்டும். இளம் பிள்ளைகள் பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து செல்ல வேண்டும். இவ்வாறு நம்முடைய கலாச்சார பண்பாட்டு உடைகளோடு இந்த ஆலய வழிபாடுகளுக்கு நாம் சென்று பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதுதான் இறையருள் பூர்ணமாக கிடைக்கும். அதனாலே தான் ஆள் பாதி ஆடை பாதி என்றார்கள்.
எனவே இந்த ஆலய வழிபாட்டிலாவது இப்போ நாம் கோவிலில் பார்த்தாலும் தலைவிரி கோலத்தோடு நாகரிக உடைகளோடு வருவதை பார்க்கிறோம். ஒரு கல்யாண விழா இருந்தாலும் தலைவிரி கோலம் நாகரிக உடைகள் தான். நமது சமய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை அடுத்த சந்ததிக்கு எடுத்து கூற வேண்டிய நாம் இவ்வாறு ஆலய வழிபாட்டிலாவது எமது சமய கலாச்சார உடைகளை அணிந்து செல்ல பழக வேண்டும் என்ற நல்ல சிந்தனை ஒவ்வொரு பெற்றோருக்கும் வர வேண்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வர வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபா. இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஆண்டவர் இயேசு பொன் விதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூற்றை, ஒரு விதியை மக்கள் முன்வைக்கின்றார். அடுத்தவர்களுக்கு உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதை நீங்கள் அடுத்தவர்களுக்கு செய்யுங்கள் என்று. எங்களுடைய மனித உறவாடல்களிலே எப்பொழுதும் அடுத்தவர்கள் எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், அடுத்தவர்கள் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், அடுத்தவர்கள் எங்களை சந்திக்க வேண்டும், அடுத்தவர்கள் என்று சொல்லி அடுத்தவர்களிடமிருந்து நாங்கள் பல விடயங்களை எதிர்பார்க்கின்றோம். ஒரு குடும்ப அமைப்புக்குள் கூட கணவன் மனைவி இப்படி செய்ய வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் எதிர்பார்ப்பதும், இவ்வாறு மனைவி கணவனிடமிருந்தும் பெற்றோர் பிள்ளைகளிடமிருந்தும் சகோதர சகோதரிகளிடமிருந்தும் அடுத்தவர்கள் எனக்கு என்ன செய்கின்றார்கள். சில வேளைகளை நாங்கள் குறை கூறுகின்ற பொழுது, எனக்கு நீ என்ன செய்திருக்கின்றாய், அப்படி பெரிய காரியம் என்ன செய்திருக்கின்றாய் என்று சொல்லி நாங்கள் அவர்களுக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்துகின்றோம் அல்லது எங்களுடைய ஏமாற்றத்தை சொல்லுகின்றோம். ஆனால் ஒரு பொன் விதியாக இயேசு சொல்லுவது, அடுத்தவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புவதை எல்லாம் நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று. அதாவது முதல் அடியை நாங்கள் எடுத்து வைக்க வேண்டும். எதிர்பார்ப்பதிலும் எதிர்பார்க்கப்படுவதை நாங்கள் அவர்களுக்கு செய்வது என்பது அவ்வளவு சுலபமான விடயம் அல்ல. ஏனென்றால் நாங்கள் இயற்கையாகவே சுயநலவாதிகளாக அல்லது எங்களுடைய நலத்தையும் எங்களுடைய வளர்ச்சியையும் எங்களுடைய சுகங்களையும் பார்ப்பதனாலே அடுத்தவர்கள் எங்களுக்கு இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று விரும்புவோம். இங்கு அடுத்தவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற பொழுது எங்களுடைய சுயநல எல்லைகளையெல்லாம் கடந்து அடுத்தவர் என்ற உணர்வோடு நாங்கள் அவர்களுக்கு சேவை புரிய விரும்புகின்றோம், அவர்களை மகிழ்விக்க விரும்புகின்றோம், அவர்களுக்கு நன்மை செய்ய விரும்புகின்றோம், அவர்களுடைய வளர்ச்சி எனக்கு முக்கியமானது என்று இவ்வாறு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை அவர்கள் உணர்ந்து முன்கூட்டியே திட்டமிட்டும் செய்வார்கள். அவர்கள் உண்டு. ஆகையினாலே எல்லோரும் அப்படித்தான் என்றல்ல, ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளே அனுதினம் பெற வேண்டிய சில மனமாற்றங்கள் இருக்கின்றன. அடுத்தவர்களிடம் நாங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து எங்களையே நாங்கள் நொந்து அடுத்தவர்களையும் நாங்கள் நோவு பண்ணாமல், இந்த இயேசு கூறுகின்ற இந்த பொன் விதி இது திருச்சட்டத்திலே, அதாவது மோசேயினுடைய சட்டத்தின் வழியிலே வந்த ஒரு அறிவுரையாகும். அடுத்தவர்கள் எங்களுக்கு என்ன செய்வார்கள் அதை நாங்கள் அவர்களுக்கு முதலில் செய்வோம். இந்த எதிர்பார்ப்போடும் இந்த தீர்மானத்தோடும் இந்த நாளிலே நாங்கள் அடுத்தவர்களை திருப்திப்படுத்துவதற்கு, அவர்களுடைய வாழ்வுக்கு நாங்கள் எங்களுடைய பங்களிப்பை செய்வதற்கு சில முயற்சிகளை செய்வோமா? ஆமென்.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله وقال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வியை தேடி கற்றுக்கொள்வது கடமையான ஒன்று என்று கூறினார். பொதுவாக இந்த ஹதீஸை வைத்து நாங்கள் நோக்கும்போது மார்க்க கல்வி என்பது முக்கியத்துவமான ஒரு இடத்தை பெறுகின்றது. ஏன்? இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கத்தை விளங்கிக் கொள்கின்ற ஒரு பண்பு, ஒரு தேட்டம், ஒரு தேடல் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் வர வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய நோக்கமாக இருக்கின்றது. இந்த பொன்மொழி கூறுவது என்ன? வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கல்வியை தேடுவது ஒவ்வொரு மனிதன் மீது கடமை. வாழ்வின் நோக்கம் என்ன? படைத்த இறைவனை திருப்திப்படுத்தி வாழ்வதுதான் வாழ்வின் நோக்கமாக இருக்கின்றது. ஒரு பிள்ளையுடைய நோக்கம் என்ன? பெற்றோருடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதுதான் பிள்ளையுடைய நோக்கம். பிள்ளை என்று சொன்னால் என்ன? தன்னுடைய தேவையை தான் சுயமாக பூர்த்தி செய்யும் காலம் வரை பெற்றோரில் தங்கியிருப்பதுதான் பிள்ளை. எனவே அந்த நேரத்திலே பிள்ளையுடைய டியூட்டி, பொறுப்பு என்ன? பெற்றோருடைய பொறுப்புகளை, கடமைகளை நிறைவேற்றுவது, அவர்களை திருப்திப்படுத்துவது, அவர்களுடைய பொருத்தத்தை பெறுவது. இந்த வாழ்வு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்டது. எனவே அல்லாஹ்வின் கட்டளைகளை நிலைநாட்டுவதுதான் அல்லாஹ்வினுடைய அடியார்களாகிய எங்களுடைய செயல்களாக இருக்கின்றது. எனவே அவனுடைய கட்டளைகளை விளங்குவதற்கு நாங்கள் நேரம் எடுப்பது, நாங்கள் அதனை தேடி பெற்றுக்கொள்வது, அல் குர்ஆனுடைய அறிவை பெற்றுக்கொள்வது, அல் ஹதீஸுடைய பொன்மொழிகளுடைய விளக்கங்களை, நல்லது, கெட்டது, ஹராமானது, ஹலாலானது போன்ற பல விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு மார்க்க அறிவின் முக்கியத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அதே போன்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கூறுகின்ற அறிஞர்கள் உலகின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய எந்தெந்த விடயங்களெல்லாம் படிப்பாக, கல்வியாக, அறிவாக இருக்கின்றதோ அதனையும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதனையும் விளங்கிக் கொள்ள வேண்டும், அதனையும் இஸ்லாம் காட்டி தந்த முறைப்படி நாங்கள் அதனுடைய வரையறைகளை பேணி கற்றுக்கொள்வதுதான் இந்த அறிவு பூரணமாகுவதற்குரிய ஒரு அடிப்படையாக இருக்கின்றது. தொழில் எவ்வாறு செய்ய வேண்டும், அதிலே எவ்வாறு ஹலால் ஹராம் பேண வேண்டும், ஹலால் ஹராமை படிக்க வேண்டும், அதன் பிறகு தொழிலுடைய துறைகளை படிக்க வேண்டும். அப்போதுதான் இவர் ஹலாலான, நேர்மையான, சுத்தமான தொழிலை செய்யக்கூடியவராக மாறுவார். ஒரு ஜொப், உத்தியோகம் செய்ய வேண்டும், மருத்துவம் படிக்க வேண்டும், பொறியியல் படிக்க வேண்டும், சட்டம் படிக்க வேண்டும். இது உலகத்துடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு படிப்பாக இருக்கின்றது. அதிலே எப்படி அல்லாஹ்வை திருப்திப்படுத்தலாம் என்று மார்க்க கல்வியை படிக்க வேண்டும், அதன் பின்னால் இதை படிக்க வேண்டும். அப்போது வாழ்வு பூரணமானதாக மாறும். எவர் மார்க்கத்தை விட்டுவிட்டு இந்த தனி கல்வித்துறையிலே மட்டும் செலவழித்து கொண்டிருப்பாரோ அவர் அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் குறைபாடு செய்து விடுவார். எவர் உலக நடைமுறைகளை விளங்காத அறிவை விடுத்துவிட்டு அல்லாஹுவை திருப்திப்படுத்தக்கூடிய விடயங்களை மாத்திரம் செய்து கொண்டிருந்தால் அவர் அடியார்களுடைய கடமைகளில் தவறுவிடக்கூடியவராக மாறிவிடுவார். எனவே இந்த நடுநிலை போக்கை நாங்கள் கொண்டு வந்து எல்லா அறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேணுதலாக அல் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல விடயங்களை அவனுடைய புறத்திலிருந்து அருளுவான் நிச்சயமாக. எனவே இந்த விடயங்களை வாழ்வில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.